ஹாய் கைஸ், இன்னைக்கு நோ சுகர் நோ மைதா ஆர்கானிக் கேக் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான கேக்கும் கூட. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவும் இருக்கும். ராகி மாவும் அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஜெலிச்சுக்கோங்க. நல்லாவே ஜெலிச்சுக்கோங்க. நல்லா இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கு மாவு. இப்போ 1 கப் அளவுக்கு, அதாவது 1 கப் 240 mlக்கு ஒரு கப்பில் தான் நான் இந்த மெஷர் எடுத்தேன். அதுக்கப்புறம் முட்டை இல்லைன்னா தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தயிர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். தயிரோட 5 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. முட்டை ரொம்ப நிறைய செய்கிறீங்கன்னா 3 முட்டை உடைச்சிக்கலாம், இல்லைன்னா 2 முட்டை உடைச்சிக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை 1 கப் எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை ஒரு தயிருக்கு மேலேயே போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 கப் எண்ணெய், இல்லைன்னா 1 கப் எண்ணெய். நாங்கள் 1/2 கப் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னடா நிறைய இருந்தது கொஞ்சமாகிடுச்சுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் நான் அவசரத்தை நிறைய மிக்ஸ் பண்ணி கீழெல்லாம் கொட்டுச்சு. இப்போ மாவு சேர்த்துடலாம். அதை ஜெலிச்சு வச்சு மாவு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் சுட வச்சு ஆற வச்ச பால் ஒரு கப் இல்லைன்னா 1/2 கப் ஊற்றிக்கலாம். நாங்கள் 1/2 கப் தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாமை நல்லா அடித்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பட்டர் ஷீட் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை சேர்த்து குக்கரில் உப்பு போட்டு கீழே உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே வைக்கணும். அதுக்கு முன்னாடியே பாலாக இருக்கும், அது உடைக்கிறதுக்கு நீங்கள் தட்டி தட்டி எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலே வைக்கணுன்னா நம்மளுக்கு கை சுட்டுறோம், அதனால் இடுக்கி எடுத்து வைக்கலாம், இல்லைன்னா இடுக்கி இல்லாமல் கூட வச்சுக்கலாம். ப்ரீ ஹீட்டில் நான் ஆல்ரெடி சூடு பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக்கரில் விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி குக்கரில் அந்த விசில் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நாங்கள் ஒரு 40 மினிட்ஸ் கழித்து குத்தி பார்த்தோம். சூப்பராகவே இருந்தது. மாவு ஒட்டாமல் வரணும். மாவு ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி வெந்தோனையும் சைட்ஸ்லலாம் கொஞ்சம் கத்தியை வச்சு இது பண்ணிக்கோங்க. தெரியாதனமாக கூட கையை வச்சிடாதீங்க, ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இடுக்கி வச்சு தான் நானே எங்கள் அம்மாவும் எடுத்தோம். இப்போ நம்ம அதுக்கு மேலே இருக்க பட்டர் ஷீட்ஸை பிரிக்கலாம். பட்டர் ஷீட்ஸ் ஒன்று கூட இருக்கக்கூடாது, அப்படி இருந்ததுன்னா எடுத்துருங்க. பட்டர் ஷீட்ஸ் நல்லாவே வந்துச்சு, எங்களுக்கு நகம் இல்லை, அதனால எடுக்க முடியல. பஃப்னு இருக்கிறது உடஞ்சிருமோன்னு இருந்தது, அதனால தான் எடுக்கல. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ
இப்போ நாங்கள் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் சிரப்லாம் பண்ணோம். கொக்கோ பவுடர், வெனிலா எசன்ஸ், அதுக்கப்புறம் பட்டர் வச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம். அதனால தான் எங்களுக்கு சிரப் கிடச்சிது. இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு கூட க்ரீம் மாதிரி பண்ணி இது பண்ணிக்கலாம். நாங்கள் அப்படியே ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்ததுங்க. அந்த ஸ்பான்ஜி நீங்கள் பார்க்கணும். அவங்க காட்டுறேன் பாருங்கள். ஸ்பான்ஜியாக இருக்குது, ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்குது. அதை என்னால் காட்ட முடியல, ஏன்னா கேமரா கிட்டேயே இருக்கா. அதனால் ஸ்பான்ஜியாக இருந்தது, செம்ம ஸ்பான்ஜிங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த சான்ஸை விட்டுறாதீங்க, செம்மையாக இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டு தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. சூப்பராக இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சிரப் இருந்தது, அதுக்குள்ளேயும் டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த கேக் சூப்பராக இருந்துச்சு, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.